நம் தன தாளம் வரும், புது ராகம் வரும், கலபாவம் வரும், மதி சந்தன மல்லிகை வாசம் வரும். நம் தன தாளம் வரும், புது ராகம் வரும், கலபாவம் வரும், மதி சந்தன மல்லிகை வாசம் வரும். மணமாலை வரும், சுபவேளை வரும், புது நாள் உரை அழைத்தது. நம் தன தாளம் வரும், புது ராகம் வரும், கலபாவம் வரும், மதி சந்தன மல்லிகை வாசம் வரும். இக்கப்பட்ட மூத்த முடுற நீ மூடுற என்னது? நீ பொண்ணா? டி நான் இப்ப லேடி கிட்ட போட்டிருக்க, நான் பொண்ணு தான்டா. ஆமா சொல்லு சொல்லு. நீ ஆம்பளை பையன் தானே, ஏன் முகத்தை முடுற? என்ன பார்க்க பிடிக்கலையா? இல்ல நந்தினி, உன்னை எந்த ஆம்பளையும் ஏறெடுத்து பார்க்க கூடாதா? இப்படி பார்த்தா ஒரு பக்கம் மீசி எடுத்துருன்னு உங்க அண்ணன் ராஜரவி சொல்லியிருக்காராம். அதான் கண்ணை முடிக்கிட்டே வந்தேன். உன்னை பார்க்கத்தான் உங்க அண்ணன்களுக்கு டிமிக்கி கத்து தந்திருக்கான். ஆனா நீ நான் பார்க்கவே மாட்டேங்கிறேன். பாக்கியராஜர் இங்க பாருங்க, நந்தினி என்னோட டார்லிங், ஸ்ரீதர், கோகில், நிர்மல் இங்க பாருங்க, ஒரு ஊட்டி ஆப்பிளே நான் பார்த்து வைக்கப்படுது. எது ஊட்டி ஆப்பிளா? டி நீ மட்டும் என்ன இப்படி கொஞ்சம் எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சது. ஐயோ சரி இப்ப என்ன பண்ணலாம்? ஷாப்பிங் போலாமா? நீ கார்ல தானே போவ, ஆனா என்கிட்ட கார் இல்லையேம்மா. பிக்னிக் போலாமா? நீ கார்ல தானே போவ, ஆனா என்கிட்ட கார் இல்லையேம்மா. சினிமா போலாமா? நீ கார்ல தானே போவ, ஆனா என்கிட்ட கார் இல்லையேம்மா. டேய் உன்கிட்ட என்ன இருக்கு வர, இங்க போய் தொலையலாம். நந்தினி இங்க பாரு. நந்தினி அம்மா, ரோசையோ? நந்தினி அம்மா நீ ரொம்ப நல்லவ. அப்படியா? நீ எப்பவுமே என் கூடயே இருக்கும் போல தோணுது. எனக்கும் ஆசைதான். மூர்த்தி சிறுசா இருந்தாலும் கீர்த்தி பெருசு. ஆமா கீர்த்தி அக்கா நம்மளோட பெரியவங்களா? ஐயோ நான் அத சொல்லல, நீங்க பெரிய இடத்து பொண்ணு, வசதியானவங்க. ஆனா நான் ஏழை வீட்டு பையன், உன்னால எங்க வீட்டுல வாழ முடியாது நந்தினி அம்மா. இப்ப நீங்க என்ன சொல்ல வர? இருங்க முழுசா சொல்றேன். நீங்க நினைச்சா தண்ணிக்குள்ளாயே உங்க வீட்டுக்குள்ள வரும், ஆனா எங்க வீட்டுக்கு தெருமுனையில் இருக்கிற குழாயில தான் போய் தண்ணி பிடிக்கணும். அதெல்லாம் உங்களுக்கு சரிப்பட்டு வராது. அதுக்கு கொலா சண்டை தெரிஞ்சிருக்கணும். இது கொலா சண்டையா? அல்ல எனக்கு குத்து போட்டா சாப்பிட்ற மாதிரி கொலா சண்டையில நான் கோல்டு மெடலே வாங்குவேன். செக் பண்ணி பார்க்கறியோ? ஓகே, நான் தான் எங்க பக்கத்து வீட்டு ஆண்டி. என்னை மீறி நீங்க கொலையில தண்ணி பிடிக்கணும். பிடிக்கிறியா? இப்ப பாரு. ஐயோ 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 பாத்து பாத்து ரொம்ப தூக்கிடாத. ஐயோ ஐயோ சாமி முடிஞ்சது. தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது, மனசு தவிக்குது. அட தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது. நீ அவனு குறுக்க வர? ஐயோ நந்தியம்மா, நான் தான் எங்க பக்கத்து வீட்டு ஆண்டி. கொலா சண்டை. ஓ கைவி சும்மா சும்மா ஊரு கட்டுறாம இங்க நாண்ட கட்டு பார்க்கலாம்.
நெஞ்சு இருக்கிற மஞ்சள் சொத்தை எடுத்து ஜாக்கிரதை. நான் இப்படி இருக்கிறேன் எல்லாமே தெரியாம பேசாதாமா. என்ன ஒரு லெவலு 24 என்னன்னு தெரியுமா? சுண்டு கஞ்சினா என்னன்னு தெரியுமா? ஐயா டோடா சக்கரே டோமு டக்கு டப்ஸ் சீக்கே சிலாப்பி பில்பிலி சாரி கூட லாஸ்ட் பண்ணிடுறேன். நாடி பண்ணிடுவனே அண்டர் பண்ணிடுவேன். ஐயா எனக்கு என்ன பண்ணிருக்கான் பூ பிடிச்சிருக்குமா? ஓய் அதிகமா மூஞ்சில கைய கால வச்ச வெக்கற மூஞ்ச பாரு பொடிப்புல வை. ஏ சப்ப ஏ சொம்ப ஏ புஸ்ஸே ஏ அதங்க அச்சி காமனி கடை தூ பொதிபா. மீடில நந்தினி அம்மா என்னால மீடில இப்படி என் பெர்ஃபார்மன்ஸ் மர்சலைட்ட நந்தினி அம்மா மர்சலைட்ட. இப்போ நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? அவசரப்படாதீங்க, இன்னும் இருக்கு. நான் கேக்குற கேள்வி நீங்க பதில் சொன்னீங்கன்னா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆமா, நீங்க லட்சுமி ராமகிருஷ்ணன் குறுக்கு விசாரணை பண்றோம். நம்ம வீட்டுல சாப்பாடு மீந்தா என்ன பண்ணுவ? நாய்க்கு போடுவேன். எங்க வீட்டுலதான் நாய் இல்லையே. அதான் நீ நானும் இல்லனா வரகம் போட்டுருவேன். சூப்பர்மா. காலையில நம்ம வீட்டு மாடிக்கு என்ன கொடுப்ப? எழுச்சி ஒரு பெட்டா கொடுப்பேன். டேய் லூசாடாரி, நான் மாட்டுக்கு கையின் தண்ணி புண்ணாக்கும் தான் கொடுப்பேன். ஐயோ எல்லாத்தையும் நல்லா கத்து வச்சிருக்கீங்களே. எங்க வீட்டுக்கு ஏத்த மருமகன் நீதான். உடனே எங்க அம்மா கிட்ட சொல்லி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். அவசரப்படாதயா, நீ எனக்கு கேள்வி கேட்டத இந்த மாதிரி எனக்கும் சில கேள்விகள் அதுக்கும் நீ கரெக்டா சொன்னதான் கல்யாணம் நடக்கும். சரி கேளு. உங்க வீட்டுல மிக்ஸி இருக்கா? இல்ல, அம்மி தான் இருக்கு. சரி, உங்க மம்மியை வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். உங்க வீட்டுல கேஸ் ஸ்டவ் இருக்குதா? இல்லையே. சரி, விறகு வச்சு அட்ஜஸ்ட் என்ன வீணா பண்ணுவாங்க. உங்க வீட்டுல குழு குழுன்னு காத்து வர ஏசி இருக்குதா? இல்லையே. சரி, வீட்டை சுத்தி எப்படியாவது வேப்ப மரம் இருக்குல்ல, அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் இருக்கட்டும். உங்க வீட்டுல டாய்லெட் இருக்குல்ல? எங்க வீட்டுக்கு பின்னாடி பெரிய கொல்லை இருக்கு. நான் கொல்ல வேண்டியது இருக்கும். ஒழுங்கா சொல்லு, உங்க வீட்டுல டாய்லெட் இருக்குதா இல்லையா? எங்க கொல்லை பக்கம் பெரிய கருவேலங்காடு இருக்கு. விடியருக்கு முன்னாடி போயிட்டு வந்துடலாம். அப்போ உங்க வீட்டுல டாய்லெட் இல்லையா? அப்பவும் இல்ல, இப்பவும் இல்ல. ஏசி இருந்தாலும் பரவாயில்ல, கேஸ் ஸ்டவ் இருந்தாலும் பரவாயில்ல, ஃப்ரிட்ஜ் இருந்தாலும் பரவாயில்ல, வாஷிங் மிஷின் இருந்தாலும் பரவாயில்ல, போன் இருந்தாலும் பரவாயில்ல, சார்ஜர் இருந்தாலும் பரவாயில்ல, டூலெட் போர்டு இல்லாத காலி வீடு கூட இருக்கலாம். ஆனா டாய்லெட் இல்லாத வீடு இருக்கவே கூடாது. அப்போ நம்ம புனிதமான காதல் கோயில உள்ள கிட்ட நான் குடியிருப்பேன். அந்த டாய்லெட் இல்லாத வீட கால கூட வைக்க மாட்டேன். இவ்ளோ உருகி உருகி லவ் பண்ணிட்டு அல்பம் ஒரு டாய்லெட் இல்லன்னு என்ன வேண்டான்னு சொல்றியே, இது நியாயமா? அல்பம் டாய்லெட்டா? டாய்லெட் இல்லாதான் பெரிய பெரிய வியாதிக்கெல்லாம் காரணம். குடும்பத்துல சுகாதாரம் ரொம்ப முக்கியம். நந்தினி, முடிவா என்ன சொல்ற? நீ முதல்ல டாய்லெட்டை கட்டு, அதுக்கப்புறம் நான் ஒண்ணு கட்டுறேன். அது ஒரு பிரேக்கப் அண்ட் குட் பை. சுத்தம் சுகம் தரும். வீட்டுக்கு வீடு கழிப்பறை அமைப்போம். சுகாதாரமான வாழ்க்கையை வாழ்வோம்.